ஹாய் விஷன்வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு உலகமே உத்து கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த வார் தாங்க. அந்த வார் ஆனது ஈரான் இஸ்ரேல் வாரா இருக்கட்டும், ஈரான் ஹமாஸ் வாரா இருக்கட்டும், ஈரான் ஹூதிஸ் வாரா இருக்கட்டும், சரிங்களா? இப்போ உலக மக்களே எங்க இந்த வார் வந்து நாளைக்கு உலக போரா ஆயிருமோ அப்படின்னு ஐயம் கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த வாருக்கெல்லாம் அடிப்படையா என்ன காரணம் அமைஞ்சிருக்கு? நம்ம என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? ஐயோ வார் நடக்கு, உயிர் போகுது, இதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோம். இதுக்கு அடிப்படையா முதல் காரணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிலப்பரப்புங்க. நிலம் அத அபகரிப்பு. உனக்கு இவ்வளவு இடம், இவ்வளவு என் இடம், இது என் நாட்டுக்கு, இது ஒண்ணு ஆயிட்டாங்க. ரெண்டாவது காரணம் மத ரீதியான புரட்சிகள், சரிங்களா? மூணாவது காரணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சில ஒடுக்கப்பட்ட இனங்கள். நாலாவது காரணம் அரப் கண்ட்ரிஸ் மேல, அதாவது இஸ்லாமிய கண்ட்ரிஸ் மேல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பண்ண சூழ்ச்சிகள். இதெல்லாம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இந்த வாருக்கு ஒரு அடிப்படை காரணமா அமைஞ்சிருக்கு. இப்போதைக்கு இந்த வீடியோல மொத்த வரலாறையும் கொஞ்சம் நம்ம ஒரே இதுல பார்க்க முடியாதுதான். பட் அட்லீஸ்ட் இந்த வரலாறுல சில பல சரித்திர நாயகர்கள் இருக்காங்க, சில வரலாற்று தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வரலாறை நம்ம இந்த வார் வரலாறு கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம முதல்ல பார்க்க போறது சதாம் ஹுசேன் அவருடைய வரலாறை பத்தி தான். இவரு ஈராக்குடைய முன்னாள் ஜனாதிபதி. சோ ஆஸ் யூஷுவல் நான் உங்க தேவ் டேனியல், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வியூவர்ஸ், மத்திய கிழக்குல எவ்வளவோ அரப் கண்ட்ரிஸ் இருந்தும் அதுல எவ்வளவோ தலைவர்கள் இருந்தும் நம்ம ஏன் முதல்ல சதாம் ஹுசேனுடைய வரலாறை பத்தி பேச போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, தன்னுடைய அசாத்திய தைரியத்தாலையும் அரசியல் அறிவாலையும் சில அரசியல் சூழ்ச்சியாலையும் மிக குறுகிய காலத்துல ஈராக்குடைய அதிபர் சீட்ல உட்கார்ந்தவர் தான் சதாம் ஹுசேன். ஒரு சமயத்துல அமெரிக்காவையே ஆட்டி படைக்க நினைச்சவர் தான் இந்த சதாம் ஹுசேன். அரபு நாடுகள் யாருமே இனிமேல் மேற்கத்திய நாடுகளுக்கு அடிபணிஞ்சு போக கூடாது, நம்ம எல்லாருமே தன்னிச்சையா செயல்படணும் அப்படின்ற தன்னுடைய கோட்பாடுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதுலயும் முதன்மையா ஈராக் தான் இருக்கணும். அதாவது அந்த அரப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாருமே லீடிங்கா ஒரு சொல்லப்போனா ஒரு ராஜா மாதிரி ஈராக் தான் இருக்கணும், அந்த ராஜா நான் தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தாரு. தான் ஆட்சி செய்த ஈராக் மண்ணிலேயே ஒரு தரப்பு மக்களுக்கு இவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பாதுகாவலான தெரிஞ்சாரு, இன்னொரு தரப்பு மக்களுக்கு இவர் பாதகனாகவும் தெரிஞ்சாருங்க. மொத்தத்துல உலக பார்வைக்கு இவர் வந்து ஒரு சர்வாதிகாரி தான். சோ தான் நினைச்ச விஷயங்களை செயல்படுத்துறதுல இவர் எடுத்த சில நல்ல முடிவுகள் இவரையும் இவருடைய நாட்டு மக்களையும் நாட்டையும் உலக அரங்கத்துல ரொம்ப மேலேயும் உட்கார வச்சுது. சில தவறான முடிவுகள் ரொம்ப அதுல பாதாளத்திலையும் தள்ளிச்சுங்க. அதை பத்தி தான் இந்த வரலாறுல நம்ம பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க, அவரு சர்வாதிகாரியா செயல்பட்டிருக்காரா இல்ல மக்களுக்கு நல்ல ஆட்சி புரிஞ்சிருக்காரா? நம்ம சதாம் ஹுசேனுடைய அரசியல் ஆற்றலும் அவருடைய பிற்கால அரசியல் அழிவு, இது ரெண்டு மட்டும் போராட்ட களமா இல்லைங்க. அவருடைய பிறப்பே வந்து ஒரு போராட்ட களமா தான் அமைஞ்சுது. ஏன்னா அவருடைய தாயாரான சபா அவரை கருவுல சுமந்துட்டு இருக்கும் போதே அதுக்கு முன்னாடியே தன்னுடைய கணவரையும் தன்னுடைய மூத்த மகனையும் கொடிய நோயான கேன்சருக்கு பலி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப விரக்தியில இருந்தாங்க. அவங்களுக்கு சதாம பெக்கிறதுக்கான ஒரு ஆசை இருந்ததே இல்லை, அவரை கருவுல அழிக்கணும்னு நினைச்சாங்க. பட் இருந்தாலும் நான் அழிய பிறந்தவன் இல்லை, நான் ஆள பிறந்தவன்ற மாதிரி ஒரு வழியா அவர் வந்து பிறந்துட்டாருங்க. ஆனா அவர் தாயாருக்கு அவரை வளர்க்க சுத்தமா விருப்பம் இல்லை. அவங்க மறு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ சிறு வயதுல இருந்தே தன்னுடைய தாய்மாமாவான டால்ஃபா அவருடைய நேர்பார்வையில தான் அவரு வளர்றாரு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவரு 12th எல்லாம் முடிச்சுட்டு பாக்தாத் தேசிய கல்லூரியில சட்ட படிப்பும் பயில்றாரு. ஆனா அது எப்படியாப்பட்ட காலகட்டம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த அரபு உலகமும் மேற்கத்திய மற்றும் இந்த பிரிட்டன் ஒட்டமன் எம்பையர் கீழே ஆட்சியில இருந்தாங்க, அதாவது அடிமையா இருந்தாங்க. அவங்க தன்னை தானே விடுவிச்சு சுதந்திர காற்ற மெல்ல மெல்ல சுவாசிக்க ஆரம்பிச்ச ஒரு காலகட்டங்க அது. அப்போ அப்படியாப்பட்ட காலகட்டத்துல தான் சில அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இந்த பிரிட்டன் எம்பையரை மெல்ல மெல்ல வீழ்த்த ஆரம்பிச்சாங்க. அதுல ஒண்ணுதான் எஜிப்த் மன்னரான கமால் நாசர். அவரு பிரான்ஸை வீழ்த்தி சூயஸ் கால்வாயை தன்னுடைய நாட்டுடைமையா ஆக்குறாரு. அப்ப அவர் ஒரு நிலைப்பாட்டை வந்து கொண்டு வராருங்க. என்னன்னா, எல்லா அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து அரபு தனி கூட்டமைப்பு இருக்கணும், நம்ம இந்த மேற்கத்திய உலகத்தோட ஆதிக்கத்தை இனிமே இங்க செயல்பட விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது பல அரபு புரட்சி இளைஞர்களை வந்து ஈர்க்குதுங்க. அது நம்ம சதாம் ஹுசேனையும் விட்டு வைக்கல. ஏன்னா சிறு வயதுல இருந்தே தன்னுடைய தாய்மாமா டால்ஃபா வந்து அவருக்கு தேசிய உணர்வை ஊற்றி ஊற்றி தான் வளர்த்திருக்காரு. அதனால முதல்ல அவர் ஈர்க்கப்பட்டது நாசருடைய இந்த நிலைப்பாட்டால தாங்க. சோ நாசருடைய இந்த நிலைப்பாட்டானது நம்ம சதாம் ஹுசேன் அவர்களை ரொம்ப ஈர்த்தது. அப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னா,
ஏன்னா ஆல்ரெடி அவருக்குள்ள அந்த தேசிய உணர்வு அவங்க மாமா ரொம்பவே ஊட்டி வச்சிருக்காரு. எப்படியாவது நான் இந்த கட்சியில இணைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காரு. அதுக்காக சட்டக்கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்த அவரு அந்த படிப்பை பாதியிலே விட்டுட்டு இனிமே எனக்கு படிப்பு வேண்டாம் அப்படின்னு தன்னை தானே இந்த பாக் கட்சியில போய் இணைச்சுக்கிறாருங்க. இந்த பாக் கட்சியோட கொள்கை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அரபு நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து சோசியலிச அரபு உலக தனியா உருவாக்கணும் அப்படின்றத இந்த கட்சியோட ஒரு பெரிய கோட்பாடா இருக்குது. இந்த கட்சி 1940ஆம் வருஷம் சிரியால தான் உருவாகுது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இந்த கட்சியானது விரிவாக்கம் அடைஞ்சு மற்ற அரபு உலக நாடுகள்லயும் படர ஆரம்பிக்குதுங்க. இந்த பாக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அரபு மொழியில மறு மலர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு ஒரு வழிய அங்க ஈராக்ல ஒரு புரட்சி நடக்குதுங்க, ராணுவ புரட்சி நடக்குது. அதுல மன்னராட்சி முடிவுக்கு வருது. ஜெனரல் காசிம் தலைமையில ஒரு அமைச்சரவை அமைக்கப்படுதுங்க. அதுல பெரும்பாலான அமைச்சர்களும் சரி, மெம்பர்ஸும் சரி இந்த பாக் கட்சியை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல இந்த பாக் கட்சியோட கோட்பாடை மற்ற அரபு நாடுகளை விட எகிப்து நாட்டு மன்னர் வந்து ரொம்பவே கை தேர்த்து எப்படியாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவரு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவரும் எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து என்ன ஒரு திட்டமிடுறாங்கன்னா, ஒன்றிணைந்த ஐக்கிய அரபு குடியரசை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஈராக்கையும் அவங்க இணைக்க திட்டமிடுறாங்க. இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனைங்க. ஜெனரல் காசிம் வந்து இந்த திட்டத்துக்கு இணங்க மாட்டுக்காரு. அவர் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. என்னன்னா, அவருக்கு இது மேல நம்பிக்கை இல்லை. அப்போ பாக் கட்சி ஆளுங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, இவரை எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்னு. சோ இந்த டாஸ்கை முத அவங்க நம்பிக்கையா யாருக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, ரீசெண்டா சேர்ந்த சதாம் ஹுசேன் மேல. ஏன்னா அவங்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. அவரும் தன்னுடைய குழுவை கூப்பிட்டுக்கிட்டு 1959ஆம் வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி அவருக்கு இந்த டாஸ்க் ஆனது கொடுக்கப்படுது. சதாம் ஹுசேனும் தன்னுடைய குழுவை கூப்பிட்டுக்கிட்டு ஜெனரல் காசிம் ஒரு கார்ல வந்துட்டு இருக்கும் போது அவரை வழி மறைச்சி சரமாரியா கண்மூடித்தனமா சுடுறாங்க. சுட்டுட்டு மிஷன் சக்சஸ் அப்படின்னு அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா இவங்களுடைய துரதிர்ஷ்டம், அவருடைய அதிர்ஷ்டம், அவரு குண்டு காயங்களோட பொழைச்சிடுறாரு. இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு நம்ம சதாம் ஹுசேன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இந்த பாக் கட்சி உருவான நாடான சிரியாவுக்கு போயிடுறாரு. சிரியாவோட போய் இந்த பாக் கட்சியை உருவாக்கின ஃபவுண்டர் மைக்கேல் அஃப்லாக் அவரை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட பேசி இன்னும் தன்னுடைய அரசியல் அறிவை வளர்த்துக்கிறாரு. இந்த பாக் கட்சியோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அஃப்லாக் வந்து அவருக்கு ஒரு நிரந்தர உறுப்பினர் பதவியும் கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு 1963க்கு நம்ம சதாம் ஹுசேன் மறுபடியும் ஈராக்கே திரும்புறாருங்க. சதாம் ஈராக்கு திரும்ப வந்த சமயத்துல அப்ப இருந்த ஈராக்குடைய அரசியல் நிலையே வேற மாதிரி இருந்ததுங்க. ஜெனரல் காசிமோட ஆட்சி தகர்த்துட்டு பாக் கட்சியை அங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்துல் சலாம் ஆரிஃப்ன்றவர் தான் ஜனாதிபதியா இருந்தாரு. ஆனா அவங்க மேலேயும் பாக் கட்சியினர் ஒரு அலிகேஷன் வைக்காங்க. என்னன்னா, இவரு கோட்பாடுக்கு அகேன்ஸ்டா செயல்படுறாருன்னு சொல்லி அவரையுமே போட்டுதல்ல ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானுமே சதாம் ஹுசேன் கையில தான் கொடுக்கப்படுது. அவரும் ஒரு கொலை முயற்சி அட்டெம்ப்ட் பண்றாரு. ஆனா அது ஃபிளாப் ஆயிருது. பட் அதுல அவரு கைது செய்யப்படுறாரு. 2 வருஷம் அவருக்கு சிறை கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படுது. ஆனா சிறையில இருந்தபடியே அவர் பல பாக் கட்சியினர் கைதிங்க கூட சேர்ந்து இன்னும் அவருடைய அரசியல் அறிவை வளர்த்துக்கிறாரு. 1966ல அவரு ஜெயில இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாருங்க. ஜெயில இருந்து தப்பிக்கிற நம்ம சதாம் அடுத்து என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த பாக் கட்சியில தனக்குன்னு ஒரு தனி இடத்தையும் பிடிக்கணும், ஒரு அந்தஸ்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த 2 வருஷம் ரொம்ப அயரா கஷ்டப்பட்டு உழைக்காரு. புது பொலிட்டிக்கல் ஐடியாலஜிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதன் விளைவா அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த கட்சி உறுப்பினர்களுக்கும் அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. சோ என்ன நடக்குதுன்னா, அடுத்து அரிஃபோட ஆட்சி கவுளுது. அல் பக்கர் வந்து ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சதாம் ஹுசேன் துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. என்னதான் இவர் துணை ஜனாதிபதியா இருந்தாலும் உள்நாட்டு பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல உள்கட்சி பிரச்சனைகளா இருக்கட்டும், நாட்டுடைய வளர்ச்சி பணியா இருக்கட்டும், மக்களுடைய வளர்ச்சி திட்டமா இருக்கட்டும், எல்லாத்திலுமே அதிபரை விட நல்லவே திறன்பட செயல்படுறாரு சதாம் ஹுசேன். அப்படி அவர் கொண்டு வந்த திட்டங்கள்ல ஒண்ணுதான் எண்ணெய் வளங்களை வந்து நாட்டுடைமையாக்குனது. ஏன்னா இந்த எண்ணெய் வளங்களை வச்சு மேற்கத்திய நாடுகளும் அவங்கள சார்ந்த கம்பெனிகளுக்கு தான் நிறைய வருவாய் வந்துட்டு இருந்துச்சு. இனிமே அது நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு பண்றாரு. அந்த சமயத்துல தான் எகிப்தும் சிரியாவும் சேர்ந்தாப்புல இஸ்ரேல் மேல ஒரு வார் பண்றாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு ஆதரவா மொத்த மேற்குலக நாடுகளும் சப்போர்ட்டா வராங்க. குறிப்பா அதுல அமெரிக்காவும் ஒண்ணு. அப்போ வளைகுடா நாடுகள்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இனிமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளுக்கு நம்ம எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இதன் காரணமா உலக வர்த்தக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை வந்து ரொம்ப கூடுது. இது
ஈராக்குக்கு ரொம்ப லாபகரமா அமையுது. இதுல நல்ல வருமானம் ஈராக்குக்கு வருதுங்க. அந்த பணத்தை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மக்களுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம், குறிப்பா பெண்கள் வளர்ச்சி மேம்பாட்டு பணிகள், விவசாய வளர்ச்சி மேம்பாட்டு பணிகள், இப்படி இதுல அவர் நல்ல செலவு பண்றாரு. அரபு நாடுகள்லே ஈராக் தான் மக்களுடைய வளர்ச்சி பணிக்கு அதிகமா செயல்பட்ட நாடு அப்படின்ற ஒரு பெருமை அந்த சமயத்துல ஈராக்குக்கு இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம 1972ல சோவியத் யூனியன் கூட நட்பு கரமும் நீட்டுறாங்க ஈராக். இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்த அமெரிக்காவுக்கு ஈராக் மேல ஒரு எரிச்சலும் புகை. ஈராக்குடைய இந்த நகர்வையும் அவங்களுடைய வளர்ச்சியும் பார்த்து கொஞ்சம் கூட பொறுக்க முடியாது அமெரிக்கா. பொறாமையில என்ன பண்றாங்கன்னா ஒரு யுக்தியை கையாளுறாங்க. அது அவங்க காலாகாலமா பண்ணிக்கிட்டு வர்றது தான், அதான் கலகம் மூட்டுறது. ஈராக்ல குர்திசின மக்கள் அப்படின்னு ஒரு புரட்சி போராளி குழு இருக்காங்க. இவங்க ஈராக்ல இருந்து தனி நாடு வேணும் அப்படின்னு பல வருஷமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி அவங்களுக்கு வெப்பன் சப்ளை கொடுத்து ஈராக்கு எதிராக கிளப்பி விடுறாங்க. அவங்கள மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய கைபொம்மையா இருந்த ஷா மன்னர், இவர் தான் ஈரானை ஆண்டுகிட்டு இருந்தாரு, அவங்களுடைய படையும் சேர்ந்து குர்திஸோட கொரில்லா படையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஈராக் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா கொஞ்சம் கூட அசராத நம்ம சதாம் ஹுசேன் என்ன பண்றாருன்னா ராணுவத்து மூலியமா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்காரு. இதுல 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு ஏற்படுது. அப்பாவி குர்திசின மக்கள் அந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சதாம் ஹுசேன் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த நாட்டை நான் தான் ஆளணும், இந்த நாட்டோட ஃபுல் கண்ட்ரோல் என் கைக்கு தான் வரணும் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன யுக்தியை கையாளுறாருன்னா, அவங்க நாட்டோடைய பாரம்பரிய ஒரு வழக்கத்தை தான் கையாளுறாரு, அதாவது ஆட்சியை அகற்றுறது. ஸோ அது என்ன பண்றாருன்னா 1976ல நான் தான் முப்படை தளபதி அப்படின்னு தன்னை தாண்டி முப்படை தளபதியா அறிவிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வயசாகி நோய்வாய்ப்பட்ட அதிபர் அல் அக்பர் அவரை வலுக்கட்டாயமா பதவியிலிருந்து விலக சொல்லி இவரு 1979 ஜூலை 16 அதிபரா பதவியேற்கிறாருங்க. ஆனா சதாம் ஹுசேன் கொஞ்சம் உஷாருங்க, ரொம்ப நேர்த்தியான ஆளு. அவருக்கு ஈராக்குடைய அரசியல் வரலாறு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு வாட்டி கூட அங்க மக்களாட்சி நடக்கல. ஒருத்தரை கவுத்து, ஒருத்தரை அடிச்சு, ஒருத்தரை போட்டு தள்ளி தான் இன்னொருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சோ அவர் பதவிக்கு வந்ததுமே பாக் கட்சியில் இருக்கக்கூடிய 100 உறுப்பினர்களை நீங்க ராஜ துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி 100 பேருக்குமே மரண தண்டனை கொடுக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் தனக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி படையோ யாருமே வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காருங்க. இந்த சமயத்துல தான் அவங்களுடைய அண்டைய நாடான ஈரான்ல ஷா மன்னருடைய ஆட்சி கவிழுது. மக்கள் புரட்சி பண்ண போய் அங்க அயத்துல்லா கமீனி இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி ஆட்சியை கொண்டு வராருங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் வியூவர்ஸ், ஈரான்லயும் ஷியா முஸ்லிம்ஸ் தான் மெஜாரிட்டி, அதே மாதிரி ஈராக்லயும் ஷியா முஸ்லிம்ஸ் தான் மெஜாரிட்டி. இது ரெண்டு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி. ஆனா நம்ம சதாம் ஹுசேன் மைனாரிட்டியான சன்னி முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும், என்னைக்கு வேணாலும் இங்கேயும் அதே மாதிரி புரட்சி வெடிக்கலாம். ஸோ அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு அவரால் முடிஞ்ச ஏற்பாடுகளை அவரு ரொம்ப ஆல்ரெடி கண்ணும் கருத்துமா செஞ்சுதான் இருந்தாரு. அந்த சமயத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை வருது ஈரானுக்கும் ஈராக்குக்கும். என்னன்னா ஷத்தல் ஹல் அரப் அப்படின்ற ஒரு நதி, இது ஈரான் ஈராக் பார்டர்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இதுல யாருக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கு அப்படின்னு இதை காரணம் காட்டி இதை நல்லா பயன்படுத்திக்கிட்ட நம்ம சதாம் ஹுசேன் டைரக்டா ஈரான் மேல வார் பண்றாரு. என்ன நோக்கத்துல பண்றாருன்னா, நம்ம ஈரானுடைய பெரும்பான்மையான இடத்த பிடிச்சிட்டோம்னா சியா முஸ்லிம்ஸ்க்கு ஒரு பயம் வரும் நம்ம மேல அப்படின்னு. இவருடைய எல்லா முடிவுமே அந்த சமயத்துல அமெரிக்காவுக்கு ரொம்ப எரிச்சலை கொடுத்தது. ஏன்னா ஆல்ரெடி ஈராக் மேல கடும் எரிச்சல் இருந்த அமெரிக்காவுக்கு இன்னும் எரிச்சலை கூட்டுற மாதிரி தான் இப்போ இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி ரூல் கொண்டு வந்த அயத்துல்லா கமீனி ஒரு கமாண்ட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நாங்க ஆயில் சப்ளை அமெரிக்காவுக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஆயிட்டுன்னா, அமெரிக்காவுக்கு எப்படியாவது அவங்களுடைய ஆயில் தேவையை பூர்த்தி பண்ணணும். அதுக்கு அவங்க எந்த முடிவுக்கு வேணா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவாங்க. ஸோ அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, கொஞ்சம் சாணக்கியத்தனமா அப்போதைக்கு ஈராக் மேல உள்ள எரிச்சலை அவங்க அப்படியே அடக்கிக்கிட்டு அமெரிக்கா ஈராக்குக்கு உதவ முன் வராங்க. ஈராக் ஈரான் வார்ல அவங்க ஈராக்குக்கு வெப்பன் சப்ளை பண்றாங்க. அது சாதாரண வெப்பன்ஸ் இல்லைங்க, அவங்க ரசாயன வெடிகுண்டுகள் எல்லாம் அவங்க ஈராக்குக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காராம $4 மில்லியன் அவங்க ஈராக்குக்கு ஃபண்டிங்கும் பண்றாங்க. ஆனா அந்த சமயம் சதாம் ஹுசேன் என்ன ஒரு சுயநிலவுல இருந்தாரு, என்ன யோசிச்சாருன்னு தெரியல. ஏன்னா அவருடைய பாக்கட்சியோட கோட்பாடு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஆதிக்கம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு தான். பட் அந்த போர் சூழலோ போர் அழுத்தமோ எதிரிக்கு எதிரே நண்பன் நினைச்சாரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவரு அந்த உதவியை ஏத்துக்கிட்டாரு.
அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல இந்த வார ஒரு சாக்கா வச்சு உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயும் குர்திசின மக்கள் மேலேயும் அவர் கடும் தாக்குதல் நடத்துறாரு ராணுவத்து மூலியமா. பல லட்சம் பேரை கொன்னு குவிக்காருங்க. ஆனா 8 வருஷம் நடந்த இந்த போரானது 2 நாடுக்கும், ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ரிசல்ட்டே இல்லாம, அதாவது யாருமே வெற்றி பெறாம முடிவுக்கு வருதுங்க. அதுல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க வியூவர்ஸ். அப்போ சதாம் ஹுசேனுக்கு பாவம் தெரியாம போயிட்டு எந்த ரசாயன வெடிகுண்டு அமெரிக்கா அவங்களுக்கு தயாரிச்சு கொடுத்தாங்களோ ஈராக்குக்கு, இதுதான் பிற்காலத்துல அவருக்கு யமனா வரப்போன்றது அப்ப அவருக்கு தெரியலங்க. இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈராக்குடைய பொருளாதாரம் ரொம்ப நில குலைஞ்சு போயிட்டுங்க. ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாட்டுல பணவீக்கம், பசி, பட்டினி, இன்னொரு பக்கம் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை வீழ்ச்சி. ஆனா நம்ம சதாம் ஹுசேன் லேஸ்பட்ட ஆள் இல்லைங்க. அவர் சடனா இன்ஸ்டன்டா முடிவு எடுப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்து நாடான குவைத், சவுதி இவங்க 2 பேர்ட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்காரு. என்ன, நீங்க எண்ணெய் உற்பத்தியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு கொடுத்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க தயவு செஞ்சு அப்படிங்காரு. ஆனா இந்த இரு அரபு நாடுகளும் இதுக்கு ஒத்து போல. இது இவங்களுக்குள்ள இருந்த ஒத்துமையை குறிக்கிங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒத்துமையே கிடையாது. இதனாலதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரொம்ப அவங்கள ரூயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அவர் என்ன யோசிக்காருன்னா, ஃபைனலா எப்படியாவது வீழ்ந்த பொருளாதாரத்தை மேல கொண்டு வந்தாகணும். பிரஷர் ஒரு நாட்டு அதிபரா ஒரு தலைமையில இருக்கு. எந்த போரால என் பொருளாதாரத்தை இழந்தனோ அதே போரால என் பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வர பாடுறான்னு அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, குவைத் மேல போர் கொடுக்க அவர் முடிவு பண்றாரு. காரணம் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் காலனி ஆட்சி காலத்துக்கு முன்னாடி குவைத் ஈராக்குடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது. இது வரலாற்று உண்மை. போர் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவில் இருந்த சதாம் ஹுசேன் 1990 வருஷம் ஆகஸ்ட் 2 குவைத் மேல படையெடுக்காரு. படையெடுத்த 24 மணி நேரத்துல அவர் குவைத்தை அக்குப்பையும் பண்ணிடுறாரு. அங்க அவர் ஒரு மனக்கணக்கு போடுறாரு. என்னன்னா, ஈரான் விஷயத்துல எப்படி அமெரிக்கா நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கண்டிப்பா இதுலயும் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா அதான் நடக்கல. அங்க அமெரிக்கா வச்சாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். சவுதி அரேபியா குவைத்துக்கு நட்பு நாடுன்றதுனால அவங்க அமெரிக்காட்ட ஒரு வேண்டுகோள் வைக்காங்க, இதுல நீங்க தலையிட்டு குவைத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அப்ப அமெரிக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஈராக்கும் அவங்களுக்கு தேவைதான், பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஈராக்கை விட 3% அதிகமா எண்ணெய் வளம் இவங்கள்ட்ட இருந்து தான் கிடைக்கும். யார்ட்டு இருந்து? சவுதிட்டு இருந்து. அப்போ ஆப்வியஸ்லி அவங்க சவுதி பக்கம் தான் செவி சாய்ச்சாங்க. அப்போ ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது. என்னன்னா, குவைத்ல இருந்து ஈராக் படைகள் உடனடியா விலகணும் அப்படின்னு. ஆனா அந்த சமயத்துல கூட ஆல்ரெடி வீழ்ச்சி, எக்கனாமிக்கல் பிரஷர் அப்படின்னு இருந்தும் கூட கொஞ்சம் கூட மனம் தளராம சதாம் ஹுசேன் என்ன சொன்னார் தெரியுமா? படையை நான் வாபஸ் பெற மாட்டேன் அப்படின்னாரு. இதனால கோபம் அடைஞ்ச அமெரிக்கா கூட்டுப்படைகள்லாம் சேர்ந்து ஈராக்கை தாக்க ஆரம்பிக்காங்க. அவரும் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய ராணுவ படையை வச்சு சண்டை போட்டு பார்த்தாரு. ஆனா 6 நாள்ல அவரால் அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அமெரிக்கா கூட்டுப்படையோட அட்டாக் பண்றாங்க. சோ ஒரு வழியா 6 நாள்ல குவைத்ல இருந்து ஈராக்குடைய படைகள் திரும்ப பெறப்பட்டுட்டுங்க. அப்போ இதான் சாக்குன்னு ஆல்ரெடி அந்த மனுஷன் தன் நாட்டு பொருளாதாரத்தை மேல கொண்டு வர முடியல, எடுத்த போர் 2 போர்லயும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம், என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பசி, பட்டினி, பஞ்சம்னு நில குளிஞ்சு போயிருக்க நேரத்துல இதான் சாக்குன்னு ஒரு சைட்ல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஷியா முஸ்லீம், ஈராக்குக்குள்ள இருக்கிற ஷியா முஸ்லீம், இன்னொரு பக்கம் அந்த குர்திசின போராளிகள் 2 பேரும் சேர்ந்து அவரை தாக்குறாங்க. ஆனா அவங்களும் சதாம் மாதிரி ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. என்னன்னா, இந்த விஷயத்துல அமெரிக்கா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஆனா அந்த சமயத்துல அமெரிக்கா அவங்க உள்நாட்டு விவகாரத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ஏன்னா அமெரிக்கா ஒரு விஷயம் யோசிக்காங்கன்னா அதுல அவங்க சுயநலம் கண்டிப்பா இருக்கும். இது உலக அறிஞ்ச உண்மை. என்னன்னா, ஈரானை அழிக்கணும்னா ஈராக்ல அதிபரா சதாம் ஹுசேன் இருக்கணும் அப்படின்னு தான் அப்போதைக்கு அமெரிக்கா நினைச்சாங்க. ஸோ அவங்க இந்த 2 அமைப்பினருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணல. அதனால இது சதாமுக்கு சாதகமா போச்சு. இவங்க என்னதான் குவைத்ல இருந்து ஈராக் தன்னுடைய படையை திரும்ப பெற்றுக்கொண்டாலும் ஐநா சபை தொடர்ந்து அவங்க மேல சில சாங்ஷன்ஸ், அதாவது பொருளாதார தடைய சில காரணங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன காரணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, குவைத்தை ஒரு தனி அரசாங்க நாடா நீங்க அங்கீகரிக்கணும், அதாவது ஈராக் அங்கீகரிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேரழிவு ஆயுதத்தை நீங்க அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளாதார தடையை போட்டாங்க. இதன் விளைவா என்ன ஆயிட்டுன்னா, ஈராக் நாட்டில் ரொம்ப பசி, பட்டினி, பஞ்சம் தலைவரிச்சு ஆட ஆரம்பிச்சுது. 5 லட்சம் குழந்தைகள் சாப்பிட உணவின்றி இறந்து போனாங்க. ஸோ இதை பார்த்த ஐநா சபை சில தளர்வுகளை கொடுத்தாங்க. என்னன்னா, உங்களுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டை நீங்க உங்க ஃபுட்டு தேவை அளவுக்கு மட்டும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னதான் அவங்க தளர்வுகளை கொடுத்திருந்தாலுமே அப்பப்ப ஐநா குழு, ஒரு ஆய்வு குழு ஈராக்ல போய் அவங்கள்ட்ட உண்மையிலே அந்த மாதிரி பேரழிவுக்கான ஆயுதங்கள் இருக்கா இல்லையா,
இதுக்கான ஆய்வை மேற்கொண்டுகிட்டு தான் இருந்தாங்க. இந்த இடப்பட்ட கேப்ல அமெரிக்காவும் அங்க இருந்து கூவிக்கிட்டு தான் இருந்தாங்க, இல்ல அவங்கள்ட்ட பேரழிவு ஆயுதம் இருக்க தான் செய்யுதுன்னு. பட் அது உப்புக்கு சப்பாஸ் மாடி பேச்சுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப கடுப்பான சதாம் ஹுசேன், நம்ம நாட்டு யாரா இவங்க வந்து ஆய்வு பண்றது அப்படின்னு 1998ல அந்த குழுவை நாட்டை விட்டு வெளியேற அவரு உத்தரவு போட்டாருங்க. அதுக்கப்புறம் 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவை அல் qaeda தாக்குறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ரொம்ப டென்ஸ்ட் ஆயிடுறாங்க. அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா டெரரிஸ்ட் குரூப்பும் எதிர்காலத்துல நம்மளுக்கு யாரு யமனா வரலாம் எல்லாத்தையும் கருவறுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முதல்ல அவங்க ஆப்கானிஸ்தான்ல வார் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒசாமா பின் லாடனை உயிரோடையோ இல்ல பணமாவோ பிடிக்கணும் அதுக்குதான் அப்படின்னு. அந்த வார் சமயத்திலையும் அவங்க அந்த அலிகேஷனை ஈராக் மேல தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இவங்கள்ட்ட அந்த பேரழிவு ஆயுதம் இருக்கு அப்படின்னு. சதாம் கொஞ்சம் இந்த இடத்துல சாணக்கியத்தனமா ஒரு முடிவு எடுத்தாரு. என்னன்னா, எப்படியும் அமெரிக்கா நம்ம மேல கண்ணு வச்சுட்டாங்க, நம்மள அவங்க அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் அந்த ஆய்வுக்குழுவை நாட்டுக்குள்ள அனுமதிச்சாரு. அவங்களும் போய் மறுபடியும் ஆய்வு மேற்கொண்டாங்க. அதுல என்ன ரிப்போர்ட் வந்ததுன்னா, அதனுடைய தலைவர், அவர் பேர் வந்து கிளான்ஸ் பிளீஸ், அவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னா, அவங்கள்ட்ட அப்படியாப்பட்ட ஆயுதங்கள் இல்லவே இல்லைன்னு தான். என்னதான் அந்த ரிப்போர்ட்ல அவங்கள்ட்ட அப்படியாப்பட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இல்லைன்னு கொடுத்திருந்தாலும் அமெரிக்கா அவங்களோட நிலைப்பாட்டுல கரெக்டா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வச்ச அந்த அலிகேஷனே ஒரு பொய்யான அலிகேஷன் தான். எப்படியோ சதாம் ஹுசேனை போட்டு தள்ளணும், ஈராக்ல உள்ள எண்ணெய் வளங்களை ஆட்டையை போடணும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பின் வாங்குவாங்களா? 2003 மார்ச் 20ஆம் தேதி அவங்க ஈராக் மேல படையெடுக்கிறாங்க. 3 வாரத்துல ஈராக் படை பாவம் அவங்கள்ட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருது. ஆனா சதாம் ஹுசேன் தலைமறைவாயிடுறாரு. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஆபரேஷன் நடத்துறாங்க. அந்த ஆபரேஷன் பேர் ரெட் டவுன் அப்படின்னு அந்த ஆபரேஷனுக்கு பேர் வைக்கிறாங்க. அடுத்த 9 மாசத்துல சதாம் ஹுசேனை அவருடைய சொந்த ஊரான திக்ரிக்ல ஒரு பண்ணை வீட்டுல பாதாள அறையிலிருந்து அமெரிக்க படையினர் கைது பண்றாங்க. ஒரு காலத்துல எப்படி கொடிகட்டி பறந்த ஒரு மன்னர் ரொம்ப நில கொலைஞ்ச ஒரு கோர முகம், ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி தாடியெல்லாம் வளர்த்து ரொம்ப நில கொலைஞ்ச நிலையில தான் அவரை அமெரிக்க படையினர் கைது பண்றாங்க. 2004ஆம் ஆண்டு ஈராக் கோர்ட்ல அவரை ஆஜர்படுத்துறாங்க. அவர் மேல என்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, மனித குலத்துக்கு அகெயின்ஸ்டா இவர் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு. அநேகமா அந்த குர்திசின மக்கள் அவர் அடிச்சாருங்க இல்லையா, அதை தான் அவங்க ஃபைல் பண்ணிருப்பாங்க. 2.5 வருஷம் கிட்டத்தட்ட கேஸ் நடக்குது. ஆனா இந்த கேஸ் நடந்ததே ஒரு முரண்பாடா தான் நடந்திருக்கு அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஏன்னா அந்த 2.5 வருஷத்துல எத்தனை வக்கீல்கள் சதாம் ஹுசேனுக்கு சார்பா ஆஜரானாங்களோ அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. ஆல்ரெடி கேஸை விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நீதிபதி எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம, எந்தவித ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு இடையில அவரை தூக்கிட்டு ஒரு புது நீதிபதியை நியமிச்சாங்க. இறுதியா 2006 நவம்பர் மாசத்துல அவருக்கு வந்து டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை கொடுக்கப்படுது. இதை எதிர்த்து அவரு மேல் மனு அப்ளை பண்ண முயற்சி பண்றாரு. அதுக்கும் அவருக்கு பர்மிஷன், அதாவது உரிமை கொடுக்கப்படல. ஃபைனலி 2006 டிசம்பர் 30ஆம் தேதி நாடெங்கும் மக்கள் பக்ரீத் பண்டிகையை கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நாளைக்கு தான் சதாம் ஹுசேன் அவர்களை ஈராக் ராணுவ தளவாடத்துல வச்சு தூக்கிலிடுறாங்க. அவர் உயிர் போயிருது. ஒரு காலத்துல ஈராக்கை நான் தான் கட்டி ஆளணும், அது மட்டும் இல்லாம இந்த அரபுலக நாட்டுக்கே நான் தான் மன்னனா இருக்கணும், முன்னோடியா இருக்கணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் கடைசியில மண்ணோட மண்ணா போயிட்டாருங்க. ஆனா சாவோட விளிம்புல இருக்கும் போது கூட மரணத்தை சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டாரு. ஒரு பெரிய மாவீரன் அப்படின்ற ஒரு பேர் இன்னைக்கும் அவருக்கு உலக நாடு மத்தியில இருக்கு. எவ்வளவோ பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு சதாம் ஹுசேன் பேரை வச்சு அழகு பார்க்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய இந்த வரலாறை நம்ம மிடில் ஈஸ்டோடைய வார் வரலாறோட சேர்த்து தான் நம்ம பார்த்தோம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே சதாம் ஹுசேன் ஒரு சர்வாதிகாரியா, இல்ல அவர் ஒரு நல்ல ஆட்சியாளர் தானா? இதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன? எண்ணெய் அரசியல் தானா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.